கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நாமக்கல் ஏதோ கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்பவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணியிருக்காரு. என்ன புரட்சின்னு கேக்குறீங்க? அவங்க பெண்ணியத்தை போற்றோம்னு சொல்றாங்கல்ல, தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவர் சொல்றாருல, அவர்கள் போற்றிய பெண்ணியம் பத்தி பேசுவோமா? நாமக்கல்ல கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் என்பவர் வந்து அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மீது தகாத உறவுல இருந்திருக்காரு. அதுல நம்மால் மாட்டியிருக்காரு, தகாத உறவுல ஈடுபட்டு மாட்டிருக்காரு. இது எங்க மாட்டிருக்காருன்னு பாருங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. பெண் அவர்களுடைய வீட்டிலே அவர் வந்து மாட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் இது! ஒரு பெண்கள் அரசியலுக்கு வருவது என்பதே பெரிய விஷயம். அது உங்க கட்சியில ஒரு ரசிகர் கூட்டமா வந்துடுறாங்கன்னு வைங்க, யாரோ ஒருத்தர் பெண் தான் அவங்களை வந்து ஒரு அரசியல் படுத்துறதுக்கான வேலையை செய்வீங்கன்னு பார்த்தா எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய புரட்சியாளர்கள்லாம். நீங்களே பாருங்க. அந்த வீட்டுல வந்து யாரும் இல்லாத டைம்ல வந்து வந்திருக்காப்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல இருந்து வந்துட்டாங்க எல்லாரும். வந்துட்டு நம்மால பிடிச்சி உரின்னு உரிச்சிருக்காங்க, துவைச்சு எடுத்திருக்காங்க. இரவு முழுவதும், நள்ளிரவு முழுவதும் துவைச்சி எடுத்திருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட அரசியல் கட்டமைக்கிறீங்க நீங்க? ஒன்றும் புரியலையே. எங்க பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளே தான் தமிழக வெற்றி கழகத்துல. அந்த நிர்வாகி அதை பண்ணிட்டாரு, இந்த நிர்வாகி இதை பண்ணிட்டாரு, பொறுப்பு தரல, அதை தரல, இதை தரல. அப்ப நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கும் இந்த விஷயத்துக்குலாம் நீங்க வந்து போராட்டம் பண்ண வரல, எந்த ஒரு நாட்டில் இருக்கிற அநீதிகளை கேட்க வரல. நீங்களே மிகப்பெரிய வந்து ஒரு தவறான ஆட்களா இருக்கீங்க. அப்ப தினம் தினம் இது போன்ற செய்திகள் தான் வருது தமிழக வெற்றி கழகத்தின் மீது.